ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திப்பேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். நமது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் பிரத்யேக பேட்டி அளித்திருப்பதை தற்போது காணலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இதில் கட்சி பாகுபாடின்றி தமிழன் என்கின்ற உணர்வோடு, தமிழ் சொந்தம் என்கின்ற உணர்வோடு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், நமது மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நமது நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை அவர்கள், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும், அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய இராணுவ அமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஒருமித்த வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். சற்று பேசியதாக கூட சொன்னாங்க. என்னுடைய வேண்டுகோளும் தமிழன் என்கிற முறையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பீங்களா? சிபிஆர் அவங்களுடைய ஆதரவு கேட்டு நீங்கள் முதலமைச்சரை நேரடியாக அல்லது கூட்டணி கட்சிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் நேரடியாக சந்திப்பேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது, இதில் கட்சி பாகுபாடின்றி தமிழன் என்கின்ற உணர்வோடு, தமிழ் சொந்தம் என்கின்ற உணர்வோடு ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அந்த கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், நமது மதிப்புக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நமது நண்பர் செல்வ பெருந்தகை அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பெருந்தகை அவர்கள், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் பார்ட்டி மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இதை ஒரு பெரிய விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும், அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய இராணுவ அமைச்சர் அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் எல்லோரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஒருமித்த வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் கேட்டிருக்கிறார்கள். சற்று பேசியதாக கூட சொன்னாங்க. என்னுடைய வேண்டுகோளும் தமிழன் என்கிற முறையில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. முதலமைச்சரை நேரடியாக சந்திப்பீங்களா? சிபிஆர் அவங்களுடைய ஆதரவு கேட்டு நீங்கள் முதலமைச்சரை நேரடியாக அல்லது கூட்டணி கட்சிகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் நேரடியாக சந்திப்பேன். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி பெற ஆதரவு தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்திப்பேன் என நயினார் நாகேந்திரன் நமது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்த்தோம்.